30 பார்க்கலாம். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் பற்றிய கணக்கெடுப்பு முடிந்த பின் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையால் கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ள சேதங்களை பார்வையிட்டார். முதலில் கடலூர் மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கீழ்புவானிக்குப்பம் பகுதியில் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் சிதம்பரத்தில் வல்லம்படுகை, பச்சைபெருமாநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். உமையாள்பதி பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு சேதங்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து நிவாரண முகாம்களுக்கு சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களின் குறைகள் தீர்த்து வைக்கப்படும் என்றும் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டிலே அதிகமான பாதிப்பு இந்த மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் உடனடியாக நேற்று முன்தினமே 3 அமைச்சர்களை செந்தில் பாலாஜி, மெய்யநாதன், ரகுபதி, இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அனுப்பிச்சி வச்சு உடனடியாக எல்லா பணியிலும் ஈடுபட வச்சேன். கலெக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில குறைகள் இருக்குது. அதையும் விரைவில் இன்னொரு 5-6 நாட்களுக்குள்ளே தீர்த்து வச்சிருவோம். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கெடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் வழங்கப்படும். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட முகலிவாக்கம் பகுதியில் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பழனிசாமி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கொளப்பாக்கம் பகுதியில் உள்ள கணேஷ் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சென்னையின் பல பகுதிகளில் இன்னும் நீர் வடியவில்லை என கூறினார். மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாததை பார்த்தேன் என கூறிய பழனிசாமி வெள்ள நீரை விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள்லாம் ஒரு தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து வருகிறார்கள். சென்னை மாநகர பகுதியில் வடிகால் வசதி செய்யப்பட்டு வெள்ள நீர் முழுவதும் வடிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மைக்கு புறமான செய்தி. திருவள்ளுவர் நகர், மணப்பாக்கம் சுமார் 500 வீடுகள் கனமழையால் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. அதேபோல் பிஎன்டி அவென்யூ, ராஜலட்சுமி அவென்யூ, மதுரந்தபுரம் அதில் சுமார் 400 குடியிருப்பில் வசிக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற வெள்ள நீர் வீட்டை சுற்றி இருக்கின்ற காரணத்தினாலே அவர் வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. லட்சத்தீவு, மாலத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல், குமரிக்கடல் ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ் ஆகிய 4வரும் விரைவில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நளினி, முருகன் உள்ளிட்ட 6 பேரையும் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் விடுவித்தது. இதைத் தொடர்ந்து 6 பேரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இலங்கையைச் சேர்ந்த முருகன், சாந்தன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் ஃபயஸ் ஆகிய 4வரும் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் இலங்கையிடம் இருந்து அனுமதி கடிதம் கிடைத்ததும் 4 பேரும் அங்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் அந்த ப்ரொசீஜர்
ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி லாட்ஜ் பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க கேட்பாங்க. இங்கேருந்து கம்யூனிகேஷன் அந்த கண்ட்ரிக்கு போகும். அவங்க வந்து இவங்களோட அவங்களுடைய சிட்டிசன் தான் அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கம்யூனிகேஷன் அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம டிபோர்ட் பண்ணிடலாம். மேபி ஒரு 10 நாளில் அந்த டிபோர்டேஷன் ஆர்டர் வந்துடும் நினைக்கிறேன். 4 பேருமே தங்களோட சொந்த நாட்டுக்கு போக விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லிட்டு அப்படி ஒரு வேளை அவங்க விருப்பப்படல அப்படின்னா வேறு நாட்டுக்கு போகிறதுக்கான விஷயம் இந்த மாதிரியான 4 பேருமே சொல்லல, ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க மேலே கேஸ் இருக்கிறதுனால, அடிஷ்னல் கேஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து அவருக்கு டிபோர்டேஷன் ஆர்டர் வந்து அந்த கேஸ் முடிஞ்சிடும். இன்னொரு 10 டேஸில் அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா அவருக்குமே சேர்த்து டிபோர்டேஷன் ஆர்டர் நம்ம அங்கே தான் கொடுக்க முடியும். எஃப்ஆர்ஆர் 4 பேர், அந்த ஒருத்தர். ஈரோடு மாவட்டம் காசிபாளையம் அருகே சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் கவினேஷ் பள்ளி செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சுற்றுலா வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மாணவன் மீது கவிழ்ந்தது. விபத்தில் சுவினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் காயமடைந்த 7 பேர் கோபி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கடத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் கடல் பகுதியில் கடற்காற்றின் வேகம் குறைந்ததால் ஒரு வாரத்திற்கு பின் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் தமிழகம் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதால் மீனவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். கடலும் கொந்தளிப்பாக காணப்பட்டதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த ஒரு வாரமாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் கடற்காற்றின் வேகம் கணிசமாக குறைந்திருப்பதை அடுத்து மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்வதற்கான அனுமதிச் சீட்டை மீன்வளத்துறை அதிகாரிகள் வழங்கினர். இதையடுத்து மீனவர்கள் அனைவரும் மீண்டும் மீன்பிடி தொழிலுக்காக உற்சாகமாக புறப்பட்டுச் சென்றனர். தீப திருவிழா நாட்களில் கடையை அடைக்க உத்தரவிட்டதை எதிர்த்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள 86 கடைகளின் உரிமையாளர்கள் கடை அடைப்பு போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை ஒட்டியுள்ள வட ஒத்தவாடை தெரு, தென் ஒத்தவாடை தெரு என 2 தெருக்களிலும் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் கடைகள் உள்ளன. பூ, பழம், வெற்றிலை பாக்கு, தாலி சரடு, பூஜை பொருட்கள், சாமி படங்களை விற்று வருகின்றனர். கார்த்திகை தீபம் நடைபெறவுள்ள 7 நாட்களுக்கு கடைகளை அடைக்க கோவில் நிர்வாகமும் காவல்துறையினரும் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளனர். அந்த நாட்களில்தான் வர்த்தகம் அதிகம் என்பதால் இதற்கு கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மனித சங்கிலி போராட்டமும் நடத்தினர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் மிதவைகள் அமைத்து தங்கள் குழந்தைகளை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் 7 தெருக்கள் முழுவதும் சுமார் 3 அடிக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. மழைநீரை அகற்ற பூந்தமல்லி ஊராட்சி அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பணிக்கு செல்பவர்களும் பள்ளி செல்லும் குழந்தைகளும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தேங்கி நிற்கும் மழை வெள்ளத்தில் சிக்காமல் இருக்க பெற்றோர்கள் தெர்மோகோலில் மிதவைகளை அமைத்து பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். தேங்கியுள்ள மழைநீரிலிருந்து பாம்பு, பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் படையெடுப்பதால் அச்சத்துடன் செல்கின்றனர். தேங்கியுள்ள நீரை அகற்ற எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றிய அலுவலரை தொடர்பு கொண்டபோது 3 பம்ப் செட்டுகள் அமைத்து மழைநீர் அகற்றப்பட்டு வருவதாகவும் மேலும் 2 பம்புகள் அமைத்து மழைநீரை விரைவாக அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் வடக்கு மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஏலக்காய், மிளகு, காபி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. போடி அருகே வடக்கு மலை பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் ஏலக்காய் பயிரிடப்பட்டுள்ளது. மிளகு, காபி, இலவம் பஞ்சு மரங்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன. அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நீரூற்றுகள் உருவாகி அதில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த ஏலக்காய் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த குன்றத்தூர் பணிமனையில் பேருந்தை பின்னோக்கி இயக்கியபோது சக்கரத்தில் சிக்கி காவலாளி உயிரிழந்தார்.
பணிமனையில் ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் குன்றத்தூரில் இருந்து பிராட்வே செல்லும் பேருந்தில் டீசல் நிரப்பிவிட்டு பின்னோக்கி இயக்கியுள்ளார். அப்போது அங்கிருந்த காவலாளி வேலுசாமி எதிர்பாராத விதமாக பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த குன்றத்தூர் காவல்துறையினர் வேலுசாமியின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அருகே ரயில் தண்டவாளம் தகர்க்கப்பட்டது குறித்து தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களை இணைக்கும் ரயில் தண்டவாளத்தில் வெடிச்சத்தம் குறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் உதய்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் நிறுத்தப்பட்டது. இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்கிற சந்தேகத்தில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை தொடங்கியது. அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். டுவிட்டரில் அவர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளில் அவரை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். நாட்டிற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகளை இந்நேரத்தில் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள சாந்தி வனத்தில் ஜவஹர்லால் நேருவின் நினைவிடத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் தற்போதைய தலைவர் ஆகவும், டெல்லி விமான நிலையத்தில் 306ஆகவும், மதுரா சாலையில் 316ஆகவும், பூஜாவில் 293ஆகவும் காற்று மாசு பதிவாகியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் 325ஆகவும், ஐஐடி டெல்லியில் 350ஆகவும் காற்று மாசு உள்ளது. கடந்த 7ஆம் தேதி தலைநகருக்குள் லாரிகள் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடை உட்பட பல்வேறு தடைகள் நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் காற்றின் தரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் தோல்வியடைந்ததை அடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் மற்றும் பிற மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கல்கலன் கிராமத்தில் உள்ள பொறியியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களிடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தோல்வியை கொண்டாடிய போது பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 9 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மற்றும் பிற மாநில கல்லூரி மாணவர்கள் மத ரீதியில் கோஷம் எழுப்பியதால் சண்டையிட்டதாக காஷ்மீர் மாணவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் காஷ்மீர் மாணவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினர் என பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்தியாவின் G20 தலைமை பொறுப்பு அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் வருகிற 16ஆம் தேதி வரை G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷியா புறப்படும் முன் பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியின் போது G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா வசம் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ ஒப்படைக்க உள்ளதாக கூறியுள்ளார். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 2023 நவம்பர் வரை நேரு பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ரவி கிண்டியில் இருக்கும் நேரு சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 134வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கிண்டியில் இருக்கும் அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கும் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் தமிழக ஆளுநர் ரவி மற்றும் தமிழக அமைச்சர்கள் சுப்பிரமணியன், சேகர்பாபு, அன்பரசன், சாமிநாதன் மற்றும் மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்
5,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். குடிசை வீடுகள் பகுதியளவு சேதமடைந்திருந்தால் தலா 4,100 ரூபாயும் 10 கிலோ அரிசியும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. குடிசை வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருந்தால் 5,000 ரூபாயும், வீட்டிற்குள் தண்ணீர் சென்றிருந்தால் 4,800 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற இன்னும் ஒரு 2-3 தினங்களில் மழை வரும் என்று சொல்லியிருக்க அந்த எச்சரிக்கையை எதிர்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விட்டுருக்கோம். நிச்சயமாக இப்பொழுது எப்படி இந்த மழையை எதிர்கொண்டோமோ அதை விட திறமையாக இந்த மழையை நாங்கள் எதிர்கொள்வோம். இந்த மழைக்குமா இந்த ஒரு 4 நாளில் 2 பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் ஒரு 2 மாதம் 3 மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 பேர் இறந்துருக்காங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் நாளைக்குள் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை, சேலம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, அரியலூர், வேலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சம்பா, தாளடி, பிசானம் நெற்பயிறுக்கான காப்பீடு செய்ய நாளை கடைசி நாள். எனவே நெற்பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நாளைக்குள் சென்று பயிர் காப்பீடு செய்ய வேளாண் யாருமே எங்களுடைய ஆதரவால் யாருமே மன வருத்தத்தில் இல்லை, மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. ஏற்கனவே நான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு அமித்ஷா அவர்களையும் சந்தித்தது திருப்தியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அரசு சார்பாக மறுசீராய்வு மனு போட வேண்டும் என்று அப்பீல் செய்ய வேண்டும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வடகிழக்கு பருவமழை காரணமாக ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 218 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 381 ஏரிகளில் 68 ஏரிகளும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகளில் 150 ஏரிகளும் 100% நிரம்பியுள்ளன. மொத்தமுள்ள 909 ஏரிகளில் 187 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மழை தொடரும் பட்சத்தில் அனைத்து ஏரிகளும் 100% நிரம்பும் என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பள்ளி வேனிலிருந்து சாலையில் தவறி விழுந்த மாணவர் உயிரிழந்தார். பவானி அடுத்த அம்மாபேட்டை ஆனந்தபாளையத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர் திவாகர் வழக்கம் போல பள்ளிக்கு வேனில் புறப்பட்டுச் சென்றார். பள்ளி வேன் கோனேரிப்பட்டி என்ற இடத்தில் சென்றபோது வேனுக்குள் இருந்த மாணவர் சாலையில் தவறி விழுந்தார். அப்போது வேனின் பின் சக்கரத்தில் சிக்கியதால் படுகாயமடைந்த மாணவர் திவாகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக அம்மாபேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் ரயில்வே பாலத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற வலியுறுத்தி மாமன்ற உறுப்பினர் மீன்பிடிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் வேடப்பட்டி செல்லும் வழியில் ஒத்தக்கண் ரயில்வே பாலம் உள்ளது. இங்கு மிதமான மழை பெய்தாலும் மழைநீர் தேங்கி நிற்கும் என கூறப்படுகிறது. இதனால் வேடப்பட்டி பகுதி மக்கள் 3 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்படுகிறது. பாலத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றக் கோரி 35வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜோதிபாசு தலைமையில் அப்பகுதி மக்கள் வலை விரித்து மீன்பிடிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 5,842 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட கேஆர்பி அணை கடந்த ஏப்ரல் மாதமே முழு கொள்ளளவை எட்டியது. எனவே அணைக்கு வரும் நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது.
உரிமையாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த கடந்த 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை BS3 மற்றும் 4 மாடல் வாகனங்களை இயக்க மாநில அரசு தடை விதித்திருந்தது. இதனால் டெல்லியில் 3 லட்சம் டீசல் வாகனங்களும் 2 லட்சம் பெட்ரோல் வாகனங்களும் இயக்கப்படாமல் இருந்தன. நேற்றுடன் உத்தரவு காலாவதியான நிலையில் அதை நீட்டிப்பது குறித்து ஆணை வெளியாகாததால் வாகனங்களை உரிமையாளர்கள் இயக்க தொடங்கியுள்ளனர். முதன்மை செய்திகள் 30 தொடர்ந்து பார்க்கலாம். உலக மக்கள் தொகை செவ்வாயன்று 800 கோடியை தொட உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கணித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற முதல் இடத்தை சீனாவிடமிருந்து இந்தியா பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 850 கோடியை எட்டும் என்றும் 2050ஆம் ஆண்டு வரை மக்கள் தொகை அதிகரிப்பில் 8 நாடுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா, காங்கோ, எகிப்து, எத்தியோப்பியா, நைஜீரியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் மற்றும் தான்சானியா ஆகிய 8 நாடுகள் அடுத்த 25 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகை அதிகரிப்பில் முன்னிலை வகிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 970 கோடியாகவும் 2080ஆம் ஆண்டில் 1040 கோடியாகவும் அதிகரிக்கும் என ஐநா அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. ஐநா பருவநிலை மாநாட்டில் அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று முதல் தொடங்குகிறது. எகிப்தில் ஐநா பருவநிலை மாநாடு தொடங்கி ஒரு வாரம் முடிவடைந்துள்ளது. நாள்தோறும் ஒவ்வொரு தலைப்புகளில் சர்வதேச பிரதிநிதிகள் உரையாற்றி வருகின்றனர். உலக நாடுகளின் தலைவர்கள் பருவநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள தங்கள் நாடுகள் முன்னெடுக்கும் திட்டங்கள் குறித்து அறிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநாட்டின் முக்கிய கட்டமான அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று முதல் தொடங்குகிறது. வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பது, மாற்று எரிசக்திகளுக்கு மாறுவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய உடன்பாடுகள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுக்ரைனின் கெர்சான் நகரில் உள்ள நோவா ககோவா அணையில் குண்டுவெடிக்கும் காட்சியை ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. கெர்சான் நகரில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறியதை தொடர்ந்து அணைக்கு சேதம் ஏற்படலாம் என அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி நிறுவனமான மேக்சர் தெரிவித்த நிலையில் மறுநாள் அணையில் குண்டுவெடித்துள்ளது. இந்நிலையில் வெடிமருந்துகள் மூலம் அணையை தகர்க்க திட்டமிட்டிருந்ததாக ரஷ்யாவும் யுக்ரைனும் உள்ளானது. மெல்போர்னுக்கு அருகே கண்டெய்னர்களை ஏற்றிச் சென்ற ரயில் திடீரென விபத்துக்குள்ளானது. சுமார் 16 பெட்டிகள் தடம் புரண்டன. அவற்றிலிருந்த கண்டெய்னர்கள் வெளியே சிதறி விழுந்தன. மழை காரணமாக தண்டவாளம் சேதமடைந்ததே சரக்கு ரயில் விபத்துக்குள்ளானதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. ஜிம்பாப்வே வீரர் சிக்கந்தர் ரசா, பாகிஸ்தானின் ஷதாப் கான் ஆகிய ஆல்ரவுண்டர்களும் அணியில் உள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் ஆண்ட்ரிக்ஸ் நாட்ஜே, இங்கிலாந்தின் மார்க் வுட், பாகிஸ்தானின் சாஹின் ஷா அஃப்ரிடி, இந்தியாவின் அர்ஷ்தீப் சிங் ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர்களாகவும் கனவு அணியில் இடம் பிடித்துள்ளனர்.